யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஒரு 48 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1977ஆம் வருடம் டிசம்பர் 1ஆம் தேதி, நம் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளின் தெய்வீக திருமுன்னிலையில் அவருடைய ஜெயந்தி நாள் அன்று தமிழ் பேரறிஞர் திரு கிவா ஜெகநாதன் அவர்கள் ஆற்றிய ஒரு நீண்ட சொற்பொழிவின் 2 பகுதிகளை இங்கு பார்ப்போம். நல்ல தருணம். இப்போது நமக்கு புதியதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு நல்ல ஞானியின் தரிசனம் கிட்டி இருக்கிறது. அவர் குழந்தை மாதிரி அனைவருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. இன்று அவர் பிறந்த நாள். நமக்கு இது சிறந்த நாள். நம் உள்ளத்தில் நல்லுணர்ச்சி பிறந்திருக்கிற நாள் என்று கொள்ள வேண்டும். நாம் இங்கே வந்திருப்பது அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக அல்ல. அவருக்கு அலங்காரம் பண்ணுவது அவருடைய அழகை பார்த்து சந்தோஷிக்க அல்ல. அவருடைய திருவுருளை கண்டு நம் மனம் குளிர வேண்டும். உன்னை சிங்காரித்து உனதழகை பாராமல் என்னை சிங்காரித்து இருந்தேன் பராபரமே என்று தாய்மானவர் சொல்கிறார். நம்முடைய குழந்தைக்கு காதில் டோலக்கு போட்டு அழகு பார்ப்பதற்காக காது குத்தப் போகிறோம். அப்போது ஐயோ வேண்டாம் என்று அது கத்துகிறது. பக்கத்து வீட்டு குழந்தை காதில் டோலக்கு போட்டுக்கொண்டு அசைந்து அசைந்து வருவதை பார்க்கிற நாமும் அதைப்போல் நம் குழந்தையையும் அழகு செய்து பார்ப்பதற்கு அதன் காதை குத்தி டோலக்கை போடுகிறோம். அதுபோலத்தான் இந்த குழந்தைக்கு அலங்காரம் செய்து நாம் பார்க்கிறோம். இங்கே எழுந்திருக்கும் ஞானி குழந்தை போலத்தான் இருக்கிறார். தாடி வளர்ந்திருந்தாலும் கூட மனம் குழந்தை மனம்தான். இது ஒரு கொள்ளை திருநாள். இன்றைக்கு ஒரு கொள்ளை திருநாள். சுவாமிகள் பிறந்த நாள். நீங்கள் எல்லாம் அவரது புண்ணியத்தை கொள்ளை கொள்கிறீர்கள். நமக்கெல்லாம் சுவாமிகள் தாம் சேர்த்து வைத்திருக்கிற புண்ணியத்தை வாரி வழங்குகிறார்கள். அதனால் நமக்கு உண்மையான அறிவு உண்டாகிறது. அவர்களை பார்த்து நாமும் அவர்களைப் போல ஞானலை எய்த முயற்சி செய்யலாம். அவரவர்கள் தங்கள் பக்குவதற்கேற்றபடி அருளை பெறலாம். ஒரு குளம் இருக்கிறது என்றால் தண்ணீர் தாகம் உடையவனாக இருந்தால் அதில் 2 கை தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு தாகத்தை தணித்து கொண்டு போவான். வெயிலிலே களைப்புற்று உடல் வேக வருகிற ஒருவன் அந்த குளத்தில் வீழ்ந்து உடல் குளிர நீச்சல் அடிப்பான். அதுபோல இங்கே வருகிறவர்கள் தங்கள் தாபத்தை போக்கிக் கொண்டு தாகத்தையும் போக்கிக் கொண்டு இன்பமடைகிறார்கள். சில பேர் சொல்வார்கள், எல்லோரும் சுவாமிகளை பற்றி சொல்கிறார்களே என்று நானும் போனேன். எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அவரும் நம்மை போலத்தான் இருக்கிறார் என்பார்கள். குளக்கரையில் நின்று குளத்தை பார்த்து விட்டு போகிறவர்கள் இவர்கள். தாகம் உடையவர்களுக்குத்தான் இங்கே வருவதன் பயன் இன்னது என்பதை உணர முடியும். ஞானிகள் இருக்கும் இடத்தில் மனிதர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள். விலங்கினங்கள் கூட தங்கள் இயல்பு குணம் மாறிவிடும். மரங்கள் குளிர்ச்சி பெற்று விளங்கும். ஞானிகள் பல காலம் முயற்சி செய்து தங்கள் சாதனா பலத்தினால் நம்மை உய்விக்கிறார்கள். அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு கணக்கு இராது. எந்தவிதமான சாதனையும் இல்லாத நாம் அவர்களது சன்னிதானத்தில் இருந்தால் போதும், நமக்கு தெளிவு உண்டாகும். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா.